போன இடம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிர்த்து அப்படி தான் ஷாப்பிங் போயிருந்தோம். கிஷ்கிந்தா சைட் போயிட்டுருக்கோம் இப்போது. இந்த மாதிரி கூட்டத்தில் போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி கூட்டத்தில் லாக்டவுன் போட்டது போகவே இல்லை. பசங்க இல்லை, பசங்களை வந்து அவங்க அப்பத்தாட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்தது. கூட வந்து என்னோடய செல்லக்குட்டி ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கேன். அதை வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கடை வந்து நாங்கள் போயிருக்க கடை வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தெற்கு கோபுரத்துக்கு அப்படி இருந்தால் 10 ரூபா கடை. நீங்கள் வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய 10 ரூபா கடை சுற்றி இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நிறைய கடை இருக்குது. நீ எந்த கடையிலும் ஷாப் பண்ணலாம், எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். இந்த கடை தான் நான் சொல்லிட்டு இருந்த கடை. இந்த வெளியே இருக்குது பார்த்தீங்களா, வெளியவே வந்து செப்பல்ஸு, ஹேண்ட்பேக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க. செப்பல்ஸ்லாம் நல்லாவே ரேட் கம்மியாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ள நுழையிற இடத்துல வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. இது மேலே வந்து சைடில் ஸ்டெப்ஸ் போகுது. மேலே தான் வந்து 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து லேடிஸ் வாட்ச்சு, பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரேட் கூடுனதான் வச்சுருக்காங்க. 100 ருபீஸ். இது வந்து பேங்கிள்ஸ் வந்து 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 ருபீஸ்லேருந்து இந்த இப்போ காட்டுற அந்த ஒன் சைடு வாட்ச் கட்டிட்டு இன்னொரு சைடு ப்ரைஸ்லெட் மாதிரி போட்டுக்கிற ப்ரைஸ்லெட்லாம் 60 ருபீஸு. அப்புறம் 100 ருபீஸு அந்த மாதிரி 40, 60, 100, 80 அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய. சின்ன பசங்களுக்கு கிட்ஸுக்கும் போட்டுக்கலாம், பெரியவங்க லேடிஸ்க்கும் போட்டுக்கிற மாதிரி தான் எல்லா பேங்கிள்ஸும் இருந்துச்சு. அந்த இப்போ காட்டுற வலையெல்லாம் வந்து 60 ருபீஸ் பாருங்கள், நல்ல ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் சைடில் வந்து கவரிங் பேங்கிள்ஸ் 100 ருபீஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சைடில் அடுக்கி வச்சுருந்தாங்க. இதில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஒரு பேங்கிள். எல்லாமே ரேட்டு கம்மியாக நல்லா இருந்துச்சு. என் கூட இருக்கிறது தான் நான் சொன்ன மை செல்லக்குட்டி. நானும் மை செல்லக்குட்டி ஒரே மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தோம். அது உங்களுக்கு லாஸ்ட்டு காட்டுறோம். வீட்டுக்கு போய்ட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தோமோ எல்லாத்தையுமே காட்டுறோம். இந்த பேங்கிள்ஸ், கவரிங் பேங்கிள்ஸ்லாம் காட்டுவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். 100 ருபீஸில் இருந்துச்சு 100, 150, 200, 250 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கடை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கடை. ஏகப்பட்ட ஜாமான் குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. என்னால் மேக்ஸிமம் என்ன முடியுமோ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் கேப்சர் பண்ணாத விஷயங்களும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தீபாவளி ஷாப்பிங் எப்படியும் போவீங்க உள்ள டவுனுக்குள்ளே மதுரைக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த கடை. இந்த கடை மட்டும் இல்லை, இதே மாதிரி 10 ரூபா கடை என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பெரியவங்க எல்லாருமே போடுற மாதிரி நெக்லஸ்ஸு, அந்த மாதிரி சோக்கர் மாடலில் எல்லா மாடல்லையுமே நெக்லஸ்ஸு வித் ஸ்டெட்டோடு இருந்துச்சு. நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லா இருந்துச்சு. இது வந்து ரேட் வந்து 100 ருபீஸ்லேருந்து போட்டிருந்தாங்க. 100, 150, 200, 250 அந்த மாதிரி ரேட்டில் போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டெப்ஸு போகிற இடத்துல வந்து லேடிஸ் வாட்சஸ்ஸு, கிட்ஸுக்குரிய வாட்சு எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் சொன்னாங்க. 100, 150, 200, 250 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு எல்லாமே. அதுக்கு மேலே வந்து சன் கிளாஸஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே ஸ்டெப்ஸை ஒட்டி வந்து சன் கிளாஸஸ் வச்சுருந்தாங்க. நிக்காஷ் குட்டியை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவனுக்கு சன் கிளாஸ் வாங்க போயிருக்க மாட்டான். அவனுக்கு சன் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நிக்காஷ்க்கு. வீட்டில் 2, 3 வச்சுருக்கான். எப்படி வந்திருந்தானோ அவன் வாங்கியிருந்துருப்பான். லேடிஸ் வாட்செல்லாம் பாருங்கள், என்னென்ன கலர் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போகிற மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கும் சரி, லேடிஸ் வாட்சும் சரி. இது வந்து குபேரருடைய சிலை வந்து அங்கே காசு வாங்குறாங்களா அவங்க பக்கத்தில் வச்சுருந்தாங்க. எல்லா சைஸஸ்லேயும் இருந்துச்சு. சின்ன சைஸஸில் எல்லா சைஸஸ்லையுமே இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது வந்து லாஸ்ட்டு பாருங்கள். இது வந்து மற்ற சின்ன பொருள் எல்லாமே வந்து அவங்கக்கிட்டே கேஷ் வாங்குறவங்கக்கிட்டே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஸ்டெப்ஸில் மேலே போகிறோம். மேலே தான் வந்து 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா 20 ரூபா அந்த ஐட்டம் எல்லாம் மேலே தான் வச்சுருந்தாங்க. கீழே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். அந்த மேலே போகிற ஸ்டெப்ஸுக்கிட்டே பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் போட்டு கலர்ஃபுல்லான ஸ்டிக்கர் போட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி சொன்னால் இல்லாத பொருளே இல்லைங்க அந்த கடையில். எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸும் சரி, லேடிஸ்க்கு தேவையான திங்ஸும் சரி, கிட்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து ஸ்டெட்டு ஜிமிக்கி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜிமிக்கி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து சின்ன ஸ்டெட்டு, கவரிங் ஸ்டெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ, எந்த மாதிரி சைஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நேரில் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ அது பார்க்க முடியும். நிறைய திங்ஸ் வந்து பார்க்க முடியும்.
இது நான் வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கின திங்ஸும் சரி மற்ற திங்ஸும் சரி காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து சிங்கிள் செயின் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி சிங்கிள் டாலரோட சிங்கிள் செயின் மாதிரி வரதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் ஏறின இடத்துலையே வந்து லேடிஸ்க்கு தேவையான அனைத்து பொருளுமே வச்சுருந்தாங்க. குங்குமம், ஐலைனர், மஸ்காரா, அந்த மாதிரி திங்ஸ். இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியான ஐலைனர், மஸ்காரா இதுக்கெல்லாம் வந்து கீழே வச்சுருந்தாங்க, மேலே வச்சுருந்தாங்க. மற்ற கொஞ்சம் ரேட்டு கூடின இதெல்லாம் வந்து கீழே வச்சுருந்தாங்க. ஐலைனர், மஸ்காரா எல்லாம் இது வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் மேலே வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டட்டு எல்லாமே வந்து 40 ருபீஸ். இந்த கீழே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எத்தனை ஸ்டட்டு இருக்குதுன்னு பாருங்கள். 5-6 தோடு இருக்குது. எல்லாமே சேர்த்து வந்து 40 ருபீஸ் தான். ஸ்கூலு, காலேஜஸ் இந்த மாதிரி போகிற பசங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டெட் வாங்கி போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அது மாதிரி 40 ருபீஸ்க்கே நிறைய ஸ்டெட் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து இந்த ஒரு சைடு ஃபுல்லாக வந்து முக்கியமாக வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து க்ளூ கன்னில் போட்டுக்கிற கம்மு இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் பாருங்கள், முக்கியமாக வீட்டுக்கு தேவையான திங்ஸு, பட்ஸு, அப்புறம் இந்த நைஃப் வச்சுருந்தாங்க. 12 ரூபா தான் பாருங்கள், நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சு இந்த கத்தி. 12 ரூபா தான் போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப லேடிஸ்க்கு முக்கியமான விஷயம். இது வந்து நாடா, பாவாடை நாடா நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம். இந்த மாதிரி ரோல் பண்ணி அது வந்து 10 ருபீஸ்ன்னு வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்க்ரப்பர், காலில் வந்து பித்த வெடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிற ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து 12 ருபீஸோ என்னமோ தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3D வால் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து 10 ருபீஸ் தான், நிறைய வச்சுருந்தாங்க. மேபி இன்னும் டைம் ஆக ஆக இதெல்லாம் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். இப்போ தீபாவளி ஸ்டார்டிங்லேயே அதனால் நிறைய பொருள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 3D பாருங்கள், ஒன் சைடு பார்த்தா ஒரு இமேஜ் வரும், அப்படியே இந்த சைடு திருப்பி பார்த்தோம்னா வேறு இமேஜ் வரும். அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸு, நிறைய சாமி படம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து செராமிக் பவுல்ஸு, சின்ன சின்ன தட்டுங்க, அப்புறம் செராமிக்கில் டீ கப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு ஷாப்பிங் பிளாக்ல வந்து செராமிக் பவுல்ஸ்லாம் நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணேன்னு. அதை விட இது வந்து ரொம்ப ரேட் கம்மியாக. அங்கே வந்து 100 ரூபாய்க்கு 4 கப்பு சொன்னாங்க. இது வந்து ஒரு கப்பு 20 ரூபா தான். அப்போ 100 ரூபாய்க்கு வந்து 5 கப்பு வருது. பெரிய கப் வந்து 20 ரூபா, சின்ன கப்பு வந்து 10 ரூபா சொன்னாங்க. ஸோ எவ்வளோ ரேட்டு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள் அதை விட இது. அப்புறம் இந்த உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் போட்டிருந்தேன் இல்லையா, 150 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள் 100 ருபீஸ் தான். இதே மாதிரி நிறைய பவுல்ஸ் இருந்துச்சு அங்கே. பவுல்ஸு, உப்பு ஜாடி, அப்புறம் டம்ளரு எல்லாமே நிறைய இருந்துச்சு. அந்த உப்பு ஜாடி காமிச்சதுலேயே குட்டி, அது வந்து 80 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் பவுல்ஸு, அப்புறம் கிளாஸ்லேயே பண்ண திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பிளேட்டு எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுவுமே எல்லாமே 10 ருபீஸு, 15 ருபீஸு, 20 ருபீஸு அந்த மாதிரி ரேஞ்சில் தான். அந்த குட்டி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அந்த கிளாஸ் பவுல்ஸ் எல்லாமே வந்து 20 ருபீஸ். அப்புறம் மேலேயே வந்து பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க, கிட்ஸு கொடுத்து விட்ற ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அப்புறம் நம்மளும் வந்து வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பாக்ஸஸ் எல்லாம், பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே எல்லாமே 10 ருபீஸ் தான். 10 ருபீஸு, 15 ருபீஸு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுக்கிறது, நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டுக்கிறது 15 ருபீஸ் தான் பாருங்கள். நல்ல ரேட்டு கம்மி. நானும் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து ரேட்டு கூட. இது பாருங்கள் 15 ருபீஸ்க்கே இருக்குது.
அப்புறம் அடுத்த சைட் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. நான் ஒரு சில திங்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம கிச்சனுக்கு இல்லைன்னா ஷோகேஸில் இல்லைன்னா நம்ம பெட்ரூம் ஷெல்ஃபில் சீப்பு இதுகெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இல்லைனா ஸ்பூன் இதுக போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 3 பார்ட்டிஷன் இருக்க மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு பிளாஸ்டிக்கில். அதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். அந்த சீப்பு போட்டு வைக்கிற மாதிரி பாக்ஸ் இருந்தது வந்து 20 ருபீஸ் தான் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஸ்வா குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இருந்துச்சு. சரி நம்ம மண்ணில் செஞ்ச உண்டியல் வாங்க முடியல என்னால் தனியாக போயிட்டு. எனக்கு தெரியும் இடம் எல்லாம் விஸ்வாங்கப்பா இருக்க டயத்தில் தான் போகிற மாதிரி சுச்சுவேஷன், அதெல்லாம் போக முடியல. அதனால் இங்கே உண்டியல் வந்து நிறைய இருந்துச்சு. சின்னதும் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பெருசும் இருந்துச்சு. இந்த மாதிரி டேங்க் மாதிரி டிசைனில் இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்னது 10 ரூபா, பெருசு வந்து 15 ரூபான்னு போட்டுருந்தாங்க. அதனால் பெருசு 15 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அப்புறம் இந்த மோல்டு இருந்துச்சு, கொலக்கட்டை பண்ணுற மோல்டு, அப்புறம் லெமன் புளியிற இதெல்லாம் இருந்துச்சு. பாப்பா தான் அதை பார்த்துட்டு இதெல்லாம் சில்வரில் வாங்குங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு பாப்பா. அதனால் நாங்கள் அது வாங்கலை. அது பார்த்துட்டு சில்வரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் வச்சுட்டேன். ஆக்சுவலி எனக்கு லெமன் புளியிறது வந்து தேவை, சரி சில்வரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு என்னால் எல்லாத்தையும் எடுத்து ஷோ பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே நான் சொன்ன மாதிரி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பாக்ஸ் தான் இந்த பாக்ஸு. இது எல்லாமே வந்து 10 ருபீஸு, 12 ருபீஸு, 15 ருபீஸு அந்த மாதிரி தான் எல்லா பாக்ஸஸுமே. இதுவும் பாருங்கள் 15 ருபீஸ் தான். இதுக்குள்ளே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கிளிப்பு இதுகெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இது நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரே வந்து நான் ஒன்று வாங்கினேன். இந்த ட்ரே ஆக்சுவலி இந்த ட்ரே வந்து 10 ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு. நம்ம சாமி ரூம்குள்ளே வச்சுக்கலாம், பூஜை ரூம்குள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரே ஒன்று வாங்கியிருந்தேன். 10 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே வாங்கினோம்ல, அந்த ட்ரேக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த மாதிரி ட்ரே மாதிரி பவுல்ஸு ட்ரே எல்லாம் நிறைய ட்ரே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருந்துச்சு. எல்லாமே வந்து 10 ருபீஸு, 12 ருபீஸு, 15 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து நிறைய பவுல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த நைஃப் வந்து 20 ருபீஸ். ஏற்கனவே ஒரு கத்தி காமிச்சேன்ல, அது வந்து 12 ரூபா போட்டிருந்தாங்க. இது வந்து 20 ருபீஸ் போட்டிருந்தாங்க. மேலே இருக்க ஐட்டம் எல்லாமே வந்து 10, 12, 15, 20 மேக்ஸிமம். அதுக்கு மேலே 20 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது எல்லா திங்ஸுமே. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரு, அப்புறம் ஆயில் கேனு, அப்புறம் பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அந்த டிஷ்யூ வந்து 10 ரூபா போட்டிருந்தாங்க. ஒன்று டிஷ்யூ பாப்பா வேணும்னு சொல்லிட்டு ஒன்று அதுக்காக ஒன்று எடுத்துக்கிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாவி போட்டு வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று வந்து 10 ருபீஸ்க்கு இருந்துச்சு. இது ஆக்சுவலி நம்ம வீட்டில் இருக்குது, அதனால் நான் அது வாங்கலை. இது பார்த்திங்கன்னா சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ரஷ்ஷுங்க. இது வந்து துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு நினச்சேன், ஆனால் அது இல்லை, சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ரஷ்ஷு. இது 12 ருபீஸோ என்னமோ போட்டிருந்தாங்க. சிங்க்கெல்லாம் வந்து நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அப்பப்போ இது மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நீட்டாக க்ளீனாக இருக்கும், உப்பு படியாமல் இருக்கும். அதுக்கான ப்ரஷ் இது. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது டேப்பில் மாட்டிக்கிற மாதிரி, நம்ம டேப்பில் மாட்டிக்கிட்டோம்னா ஃப்ளோ வந்து நிறைய எல்லா சைடும் வர்ற மாதிரி இருக்கும். அந்த டேப்பில் மாட்டிக்கிற மாதிரி இது அது அந்த மாதிரி இந்த டேப்பு, அப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நிறைய வந்து இந்த சைடு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லடை, டீ ஜல்லடை சரி, காய்கறி கழுவுற ஜல்லடை எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ரேட்டில் 20 ருபீஸ், 5 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் வரைக்கும் இருந்துச்சு. இது ஆக்சுவலி நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு தான் நான் இந்த இது வாங்குகிறேன், பொட்டு வாங்குகிறேன். இந்த கலர்ஃபுல்லான பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். சரி அங்கே தான் இருந்துச்சு. இது வந்து ரோட்டு கடை, வெளியே வந்துட்டு ரோட்டு கடையில் வாங்கினோம். இந்த ஸ்டிக்கர் பொட்டு வந்து 10 ருபீஸ். இது வந்து வெளியே வாங்கினது. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம போயிட்டு சும்மா வரதா, ஏதாவது ஐஸ்கிரீமு ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு தானே வரணும், அப்போ தானே ஃபினிஷிங் டச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிகிரந்தா கடையில் நிப்பாட்டினோம். அப்புறம் சரி சொல்லிட்டு ஜிகிரதண்டா குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து ஜிகர்தண்டா பசங்களுக்கு, நாங்கள் மட்டும் குடிச்சா சரியா, பசங்களுக்கு வாங்கிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து விஸ்வாக்கு வந்து டேபிள்ஸ் இன்னும் சரியாக தெரியல, அதனால் இப்படி ஒரு புக் வாங்கி கொடுத்துட்டு அவன் மட்டும் படிச்சுக்குவான்னு சொல்லிட்டு இந்த நான் சொன்ன அந்த இது வந்து 10 ருபீஸு இந்த ட்ரே. இது வந்து ஐலைனரு. அப்புறம் வந்து இந்த கத்தி ஒன்று வாங்கினேன்.
அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டர் இல்லாமல் இருந்துச்சு, உடஞ்சி போயிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த லைட்டர் வந்து 25 rupees கீழே தான் வாங்கினேன். சரி நல்லா தான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது 40 rupeesக்கு அந்த ஸ்டெட்டு காமிச்சு இல்லையா, அது வந்து பாப்பா வாங்கியிருக்கு. அதுக்கு நான் வந்து ஸ்டெட்டுலாம் போட மாட்டேன். ஒரு காதில் போட்டிருக்கா அந்த கோல்டு தான் ஒன்று தான், அதை தான் வந்து வச்சு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது. 2 தோடு வச்சுருப்பேன் ஆக்சுவலி கோல்டு, ஒன்று மாற்றி போட்டுக்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஸ்வாவுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் விஸ்வா வருவான். இந்த உண்டியல் பார்த்துட்டு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீப்பு வந்து 10 rupees. ஒரே ஒரு சீப் மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது பாப்பாவுக்கு வாங்கியிருந்துச்சு, லிப்ஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்று, என்னென்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மஸ்காரா தான், இதுவும் பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு மஸ்காராக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் போட்டு நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, வெளிக்கடையில் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டிக்கர் போட்டு கலர்ஃபுல்லான இது எனக்கு ரொம்ப ஆசை, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. இது நான் சொல்லியிருந்தேன் பாவாடை நாடா. இது வந்து நம்ம 10 rupees வாங்கிட்டோம்னா எப்படி ஒரு 5 பாவாடைக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரேட் கூட, இந்த கிளிப்பு 15 ரூபா போட்டிருக்குது, 10 ரூபா தான். 10 ரூபா சொல்லிட்டு நான் ஏகேஎம்க்கு வெளியே வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு இல்லை, அதனால் வாங்கியிருந்தேன். இது வந்து பூக்குத்துற ஹேர் பின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளையல், நாங்கள் 2 பேரும் மேட்சிங்காக வளையல் வாங்கியிருந்தோம், நானும் பாப்பாவும். அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு, நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். விஸ்வா வந்துட்டான். அவன் அந்த இதை பார்த்துட்டு, உண்டியல் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஏன்டா இதுக்கு இவ்வளோ சந்தோஷமாடா உனக்கு? பார்த்தீங்களா விஸ்வா என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு. நான் ஆல்ரெடி அந்த உண்டியல் சேவிங்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், விஸ்வாக்கு காசு சேவ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே இப்போ அவன் ரியாக்ஷன்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவனுக்கு அந்த ஜிகர்தண்டா மற்ற திங்ஸை விட அந்த உண்டியல் தான் வந்து அவனுக்கு சந்தோஷமே. ஓகே, நாங்கள் வலையில் போட்டு காமிச்சாச்சு. ஜொலிக்குதேன்னு இதோட நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.